ஓகே கைஸ், இப்போது இந்த மைக்கை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம், அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம டெஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் வந்து ஒயர்டில் மைக்ரோஃபோன் வச்சுருக்கேன். உங்களுக்கு பட்ஜெட் லெவலில் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒயர்டு மைக்குக்கு நீங்கள் போக வேணாம். டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஒயர்லெஸில் ஒரு 1000லேருந்து 1500க்குள்ளே இந்த மாதிரி ஒரு நல்ல மைக்கே உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 1200 இப்போ கொடுத்து வாங்கினேன். 2 மைக் இருக்கும். அது கூட எதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம், கேமராலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஐஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாமா, ஐஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இத்தனை ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க 1200 ஓகே, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. ஓகே, இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? பாக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது, குவாலிட்டி எல்லாமே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெச்டி சவுண்ட் குவாலிட்டி, இன்டெலிஜென்ட் நாய்ஸ் ரெடியூஷன் எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா எப்படி படிக்கிறது? ரிவர்ஸ் மோட், லாங் பேட்டரி லைஃப். இது லாங் பேட்டரி லைஃப்னால் இது நம்ம வந்து எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதோட அடாப்டரு, மைக்கு எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பிரிச்சுருவோம். ரொம்ப வளன்னு பேச வேணாம். ஓகேங்களா? பிரிச்சுருவோம், மைக்கை பிரிச்சுருவோம். தெரியுதா? இப்போ மைக்கு இப்படி தான் இருக்குது. மைக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. க்ரீனாரோன்னு போட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இங்கிலீஷ்லேயே போட்டிருக்கனால இதை எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். சூப்பரான ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு, மைக் எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்காக ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. க்ரீனாரோ, இது என்னது? ஐயோ, இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, மறந்து போச்சே. சரி, அது எதுக்கு நமக்கு, இதையும் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். இப்போது மைக்கை ஓப்பன் பண்ணியாச்சு. மைக்கை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஓகேவா காய்ஸ்? 2 மைக்கு, 3-in-1 மைக்கு. ஃபஸ்ட்டு ரெண்டையுமே ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு எப்படி பார்த்துருவோமா? பிரித்து பார்த்துருவோம். விரின்னு பிரிச்சிருவோம். எப்படி? ஒரே நேரத்தில் நம்ம வந்து 2 மைக்கையுமே இந்த யூஎஸ்பி கேபிளில் போட்டு ரெண்டையுமே நம்ம இதில் பின் பண்ணி ரெண்டையுமே அட் அ டைமில் ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெயின் விஷயத்தை லாஸ்ட்லாம் சொல்லுவேன். அது மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்க்கணும். அதுக்காக தான். நாய்ஸ் ரெடியூஷன் 1500 பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு நல்ல மைக் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். மைக்கில் வந்து நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் இந்த ஒயர்டு வாங்காமல் ஒயர்லெஸ்ஸாக நீங்கள் ஒயர்டு வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசிச்சிங்க. ஒயர்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த அப்கிரேடாக நீங்கள் ஒயர்லெஸ்க்கு தான் நீங்கள் மாறுவீங்க. அதனால 1500 பட்ஜெட் போட்டு நீங்கள் இப்போவே அந்த ஒயர்லெஸ்க்கு நீங்களே மாறிடுங்க. ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாகவே வாங்கிக்கிங்க. நீங்கள் ஒயர்டுக்கு போயிடாது, வேண்டாம். இது வந்து அதிகமாக காற்றடிச்சிச்சு அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிகமாக காற்றடிக்கிற இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ் வந்து அதிகமாக கேட்காது. சுற்றி அதிக நாய்ஸ் இருக்குது அப்படின்னா கேட்காது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் 2 கொடுத்துருக்காங்க. இதோட இப்போ நான் இதோட ப்ரைஸ் என்னென்னு கொடுத்து வாங்கினேன்னா 1200 கொடுத்து இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகேங்களா? இது மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. மெயின் விஷயத்தை எடுத்துருவோமா? அதுக்கப்புறம் 2 மைக் கொடுத்துருக்காங்க. க்ரீனாரோன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல. அதை கிளிப் பண்ணுறதுக்காக ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கிளிப் பண்ணி இதை நம்ம எப்படி கிளிப் பண்ணுறோன்னா கீழே இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க.
அதை நம்ம இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி வச்சு இப்படி மேலே தள்ளினோம் அப்படின்னா லாக் ஆயிரும். இதை நம்ம இப்படி சரட்டில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் விலாகிங் போகிறதுக்காக தான் இந்த ஒயர்லெஸ்ஸே வாங்கினேன். ஒயர்டு ஆல்ரெடி என்கிட்ட இந்த ஒயர்டு இருக்குது. விலாக் போகும்போது வண்டியில் போகும்போது இந்த ஒயரையும் தூக்கிட்டு போயிட்டுருக்க முடியாதுங்கிறதுக்காக இந்த ஒயர்லெஸ்ஸை நான் வாங்கினேன். என்னோடய ஃபஸ்ட் அப்கிரேடு. செகண்ட் அப்கிரேடு மைக்லேயே செகண்ட் அப்கிரேடு தான். ஃபஸ்ட் அப்கிரேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்டு தான் என்னோடய ஃபஸ்ட் அப்கிரேடு. இது மாதிரி ரெண்டு மைக் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி 2 மைக் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் நீங்கள் 2 பேரும் வண்டியில் போகும்போதோ இல்லை விலாகில் போகும்போதோ இல்லை கொஞ்சம் 2 பேரும் தள்ளி டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மைக் போட்டுக்கலாம். கூட உங்கள் ஆப்போனண்ட்டில் ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டையும் ஒரு மைக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க காலரில் மாட்டிட்டிங்கன்னா 2 பேர் பேசுகிறதையுமே உங்களால் கேட்டுக்க முடியும். ஓகே, மெயின் விஷயத்துக்கு வந்துடலாம். இதான் மெயின் விஷயமே. இதான் மெயின் விஷயம். பார்த்துக்குங்க. இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆயிரும். இதுக்கு கீழே இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கீழே ஆடியோ ஜாக் மாதிரி ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களோட சரி இது எதுக்குன்னு தெரில. ஒன்று வந்து டைப் சி வந்து சார்ஜருக்கு கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு தெரில. நீங்கள் எதுக்கு வேணால் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல. ஓகே, டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜாக் இதை நீங்கள் பிசிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், டிஎஸ்எல்ஆர்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஐஃபோனோடது. ஐஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதான் மெயின் விஷயம். கிரினாரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ இதோட வாய்ஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போவே இந்த மைக்கு ஒயர்டுலேருந்து நம்ம ஒயர்லெஸ்ஸுக்கு போக போகிறோம். இப்போ இது வந்து ஒயரில் பேசிகிட்டு இருக்கேன், ஒயர் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். ஒயர் மைக்கில் உள்ள வாய்ஸுக்கும் இப்போ இந்த மைக்கோட வாய்ஸுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம இதோட வாய்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பார்த்தோம்னா இப்போ கேட்குற வாய்ஸ் எதில் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மைக்கில் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த மைக்குக்கும் இந்த மைக்குக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. அந்த மைக்கோட இந்த மைக்கும் சலைஞ்சதில்லை. எதுக்கு ரெண்டு மைக்குமே சூப்பரான மைக்கு தான். ஒயர்டு மைக்கும் சூப்பரான மைக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மைக்கும் நல்ல மைக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எதுக்காக நான் மாற்றினேன் அப்படின்னா ஒயர்லெஸ்ஸாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒயர்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம ஒயர்லெஸ் மாத்திரமே தவிர வாய்ஸுக்காக நம்ம அந்த மைக்கும் போயாவோட மைக்கும் சூப்பரான மைக்கு தான். அதுவும் நல்ல மைக்கு தான். நான் மாற்றினது எதுக்குன்னா ஒயர்லெஸ்க்காக தான் நான் மாற்றினது. ஓகேங்களா? இப்போ இதில் நாய்ஸ் ரெடியூஷன் சொல்லிட்டு என்னமோ சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப காற்றடிச்சுது அப்படின்னா இப்போ 2 மைக்கையும் கனெக்ட் பண்ணி பார்ப்போமா? இப்போ பார்த்தோம்னா 2 மைக்குமே கனெக்டில் இருக்குது. 2 மைக்குமே கனெக்ட் பண்ணி பேசுகிற வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆஹா, கரண்ட் போயிடுச்சுங்க. ஓகே காய்ஸ், இப்போ ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஆடியோ குவாலிட்டியும் செக் பண்ணியாச்சு. ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிகைனராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு இதுவே போதுமானது. ரொம்ப அதிகமாக ஆடியோ குவாலிட்டி இப்போதைக்கு ஸ்டார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்லேயே நீங்கள் போகலாம். உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து க்ரோ ஆக 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 அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நானும் க்ரோ ஆக ஆக தான் இப்போ வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றா. நம்ம சேனலும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. அதனால் நானும் இப்போ தான் ஒவ்வொன்றா அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் ஒவ்வொன்றா படிப்படியாக நீங்கள் வந்து க்ரோ பண்ணலாம். ஒரே அடியாக நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். ஸோ நான் சொல்கிற சஜஷன் அதை தான். ஒரே அடியாக எல்லாத்துலேயும் மைக்குக்கோ இல்லை கேமராக்கோ இல்லை இருக்கிறத இப்போதைக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ
சும்மா சாதாரண குவாலிட்டி, மொக்க குவாலிட்டியில் இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற குவாலிட்டியை வச்சு நீங்கள் அழகாக வந்து வீடியோ எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் க்ரோ ஆக 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 நீங்கள் கேமரா வாங்கணும் இஷ்டமாக இருந்தால் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி எல்லாமே வரும். எப்படினாலும் நீங்கள் கேமரா வாங்க போகிறது உறுதி தான். நீங்கள் யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கேமரா வாங்க போகிறது உறுதி, மைக் வாங்க போகிறது உறுதி, ட்ரோன் வாங்க போகிறது உறுதி, எல்லாமே உறுதி தான். கண்டிப்பாக உறுதி செய்யப்படும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை வந்து 2 டைம் இது பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் இது பண்ணால் கொஞ்சம் நாய்ஸ் வந்து கம்மியாகும்பாங்க சொன்னாங்க. அதே மாதிரி 2 டைம் கிளிக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நாய்ஸ் வந்து சுற்றி ரொம்ப இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான இதுலலாம் இல்லை. இப்போ நம்ம கரெக்டாக வீட்டுக்குள்ளே இருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வந்து 8 மணிக்கே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் இயர்லி மார்னிங் 8 o'clock இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டேட் வந்து பார்த்தோம்னா டேட் வர மறந்துச்சு, டேட்டு தெரில. சரி, இயர்லி மார்னிங் மணி 8 o'clockலாம் இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாயந்தரம் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் நியூ டே அந்த படத்துக்கு வந்து நம்ம போகிறோம். ஸோ அதனால வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து காலையிலேயே எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு vlog ஒன்று எடுக்க போகிறோம். சிறுமலைக்கு போகிறோம். திரும்பி ஏற்கனவே ஆல்ரெடி ஏகப்பட்ட டைம் அங்கே போயிட்டோம். திரும்பியும் கொஞ்சம் நல்லா வீடியோ எடுக்கலாம், மோட்டோ vlogging மாதிரி அப்படியே ரோட்டெல்லாம் எடுத்துகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பியிருக்கோம். ஸோ அதனால் மைக்கை வந்து ஐயோ என்ன வாய் வளருதே. ஸோ அதனால் என்ன சொல்கிறதா, சரி, ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல் த பெஸ்ட்.